என்னங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரிங்க, நீங்க உட்காந்து போட்டுக்கோங்க. ஆமாலாம் போட வேணாம், நீ எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டு விடு. பையா, அங்க பாரு 2 பையன். எங்க யாருமே இல்ல, சும்மா சொல்றாங்க போல. சுகுணாக்கா, நீங்களும் மெஹந்தி போட்டுக்கோங்கக்கா. ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் அவரு வரதுக்குள்ளே நம்ம எடுத்து போட்டுடலாம்க்கா. சும்மா போட்டுக்கோங்கக்கா. வேணாம் இந்து. உட்காருங்கக்கா, அதான் எல்லாரும் வச்சுக்கிறோம்ல, நீங்க மட்டும் வச்சுக்காம பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? அதுவும் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு போட்டுக்கங்கக்கா. இவங்களுக்கும் போடுங்க. அம்மா, அப்பா வந்துட்டாருமா? எந்திரிமா சீக்கிரம். ஐயோ, வாமா, போதும் சீக்கிரம் வா. டேய், என்னடா என்னடா இது? பொம்பளையாட்டம் மெஹந்தி வச்சிட்டு இருக்க. என்னாச்சுடா உனக்கு? பைத்தியத்தை பிடிச்சான். முதல்ல அழிச்சு தொழலாம். சரிண்ணே. ஏய், செக் பகடா. வந்துட்டான். எங்க போற? அண்ணன் தான் சத்தம் போட்டார்ல, அதை நீ பார்த்தல, அதான் கழுவ போறேன். அவர் சத்தம் போட்டா உடனே கையை கழுவ போயிருவியா? எவ்வளோ ஆசையா நான் உனக்கு வச்சு விட்டேன், நீயும் சந்தோஷமா தானே வச்சுக்கிட்ட. இப்ப அண்ணன் சொல்றாருன்னு கழுவ போறியா? அது உன் சந்தோஷத்துக்காக நான் போட்டுக்கிட்டேன், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணன் வேணான்னு சொல்றாருல, அதுக்காக புரிஞ்சுக்க இந்து. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். இப்ப மட்டும் நீ கைய கழுவுனன்னு வெய்யு, அப்புறம் உன் கூட நான் வாழ்க்கை பூரா பேச மாட்டேன். ஏய், என்ன இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய். உனக்கு வேணும்னா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம். கைய கழுவணும்னா போய் கழுவிக்கோ. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் கைய கழுவுன, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் உன் இஷ்டம், பாத்துக்கோ. அப்படியா? தலைவர் கூட. என்னம்மா கையில மெஹந்தி வச்சிருந்தீங்க, அதுக்குள்ள கழுவிட்டு வந்துட்டீங்க? எல்லாருக்கும் காஃபி போடணும், அதான் கையை கழுவிட்டு வந்துட்டேன். சரி. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை குடியா? சரிங்க. என்ன தலைவரே, என்ன விசேஷம்? திடீர் ஸ்வீட்டு? என்ன விசேஷமா? இந்த தடவை நான் மாவட்ட செயலாளர் மட்டும் இல்ல, என்ன தேர்தல் அமைப்பு செயலாளரா தலைவர் போஸ்டிங் கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. இப்படியே பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போயிடுவீங்க. ஸ்வீட் கொடுத்தது அதுக்கு மட்டும் இல்ல,
தலைவர் என்ன அமைப்பு செயலாளரா செலக்ட் பண்ண அடுத்த செகண்டே உன்னையும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா எந்த தொகுதின்னு மட்டும் கட்சி உயர்மட்ட குழுல பேசிட்டு நான் சொல்றேன். சரிங்கண்ணா சரிங்க சரி. தம்பி எடுத்துக்கப்பா. இரு. ம். என்னங்க என்ன உனக்கு ஊட்டி ஒண்ணுமா? இதோ வந்துட்டேன். வாங்க. ஐயோ பார்த்தல. ஐயோ அண்ணன் வர முறைக்கிறாரு. இத்தனை வருஷத்துல இப்பதாங்க நீங்க எனக்கு முதல்ல ஊட்டி விட்டுருக்கீங்க. எனக்கும் இப்படி சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. இந்து, இந்த சந்தோஷம்லாம் உன்னாலதான். நீ மட்டும் கர்ணாவுக்கு ஊட்டி விடலன்னா இது நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் இந்து. என்னடி வீட்டில் பொம்பளைங்க ஆட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் எல்லாரும்? இது கிருபா வீடா இல்லை பொம்பளைங்க நாட்டாம நடக்கிற இடமா? அது வந்துங்க, அது என்னன்னா அவ மெஹந்தி வச்சுக்கிட்டதுனால. என்ன மெஹந்தி கேந்தி? ஏண்டி தலைவர் ஸ்வீட்டை ஊட்ட சொல்றாரு, நீயும் பார்த்து நிக்கிற. நான் ஊட்ட வரும்போது நீ என்ன சொல்லியிருக்கணும்? அடுத்தவங்க முன்னாடிலாம் அவர் ஊட்டி விட மாட்டாரு. எனக்கும் எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட விருப்பம் இல்லைங்க. இதெல்லாம் எங்க தனிப்பட்ட விஷயம்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அவர் எனக்கு தலைவர், என்னால தான் வெளிப்படையா சொல்ல முடியல. நானே தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்லிருக்கலாம்ல, நான் ஊட்ட வரேன், நீ ஆடு வாய கட்டுற. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல?